நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் இருந்து கேரளாவுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணாத ஒரு பஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். விவி ட்ராவல்ஸில் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 4:45 இங்கே டிரான்ஸ்கிங் ஆஃபீஸில் இருந்து எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. மக்களே, நம்ம ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங் பஸ்ஸில் தான் இன்றைக்கி ஃப்ரம் சென்னை டு திருவனந்தபுரம் வரை ட்ராவல் பண்ண போகிறோம். டிரான்ஸ்கிங் எனக்கு புதுசு தான். விவி பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங் பஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ 2 பஸ்ஸுக்கும் ஒரே ஓனர் தான். ஆனால் டிரான்ஸ்கிங் பஸ்ஸாக தான் வந்து ரன் பண்ணுவாங்க. விவி பஸ்ஸை தான் வந்து ரன் பண்ணுவாங்க. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவலாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோடய வீட்டில் இருக்கேங்க. வீட்டில் வச்சு ஒரு இன்ட்ரோ கொடுத்து இந்த ஒரு vlog வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் இருந்து கேரளாவுடைய தலைநகரமான திருவனந்தபுரம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம எந்த பஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணாத ஒரு பஸ் தாங்க சூஸ் பண்ணியிருக்கேன். விவி ட்ராவல்ஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. டைம் வந்து ஒரு 3 மணி ஆகுது. நமக்கு பஸ் வந்து பார்த்திங்கன்னா 4:45 கோயம்பேடில் தான் போர்டிங் கொடுத்துருக்கேன். 4:45 டைமிங்கு. வீட்டிலே இன்ட்ரோ கொடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த ஒரு vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் திருவனந்தபுரமே போனது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வந்து போகிறேன். எர்ணாகுளம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். திருவனந்தபுரம் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா போகாத ஒரு புது பிளேஸ் போக போகிறோம். அதனால தான். ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கோயம்பேடில் வச்சு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை விவி ட்ராவல்ஸில் சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே கோயம்பேடு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:40 நம்ம கோயம்பேடு வந்துட்டோம் மக்களே. கோயம்பேடில் இருக்கக்கூடிய விவி ட்ராவல்ஸோடைய பார்க்கிங் வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு போர்டிங். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங் கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வச்சு நம்ம பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு பக்காவாக எடுத்து காட்டுறேன். மக்களே, இங்கே ஒரு விவி பஸ் நிற்குதில்ல. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து கோட்டயம் போகிற பஸ்ஸு. உங்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூர் வழியாக இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோட்டயம் போகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங்கில் நிற்கிது. அந்த பஸ்ஸில் எந்த ரூட்டுன்றது எனக்கு தெரில. இந்த பஸ்ஸு கேட்ட பொழுது இந்த பஸ்ஸு சென்னை டு கோட்டயம் வந்து ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இன்னும் நம்ம பஸ்ஸு வரலைங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம். டெய்லி ஈவினிங் 4:45 இங்கே கோயம்பேடில் இருந்து எடுத்து திருவனந்தபுரம் அடுத்த நாள் காலையில் 8:50. திருவனந்தபுரமில் வந்து பார்த்திங்கன்னா தம்பானூர் அது வரைக்கும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. தம்பானூரை தாண்டி நம்ம பஸ்ஸு போகுது. அது எந்த ஊருக்கு போகுதுன்றது சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் ஈவினிங் திருவனந்தபுரமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு எடுத்து, அதே போல் சென்னை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிக்கு வராங்க. இதுதான் நம்ம பஸ்ஸோட டைமிங்கு. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாம் மக்களே. ரூட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிட்டியில் போர்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்.
நம்ம பஸ்ஸோட ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து எடுத்து உங்களுக்கு நாகர்கோயில் போய் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவேண்டரம் போகிறாங்க. ஆனால் சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி போயிட்டு பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரம் ஜாயிண்ட் ஆகி விழுப்புரம் திருச்சி அந்த ஹைவே ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து திருச்சி மதுரை அதுக்கப்புறம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலி போகிறாங்க. திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோயில் மார்த்தாண்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவேண்டரம் வந்து போகிறாங்க. இதுதான் நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு. சிட்டியோட போர்டிங் பார்த்துடலாங்களா? உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி போய் போகிறனால இங்கே கோயம்பேடில் இருந்து எடுத்து உங்களுக்கு எம்எம்டிஏ, வடபழனி, அசோக் பில்லர், ஈக்காட்டு தாங்கல், கிண்டி, அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டி, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸு ஓஎம்ஆர் ரூட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய எல்லா போர்டிங்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்பி டூல்ஸில் ஆரம்பித்து பெருங்குடி, துறைப்பாக்கம், ஷோலிங்நல்லூர் அப் டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் வரைக்கும் போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன போர்டிங்குன்றது சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சென்னையில் இருந்து திருவேண்டரம் போகிறவங்க மட்டும் பஸ்ஸை யூஸ் பண்ணாமல் பாண்டிச்சேரியில் இருந்தும் திருவேண்டரம் போகிறவங்களுக்கும் இந்த பஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்லம் போகிற வண்டி. இந்த பஸ்ஸு பிரகாஷ் பெல்ட்டு, பிரகாஷ் கெப்பல்லா. பின்னாடி இருக்கிறது கோட்டயம், அது வந்து எம்ஜியோடைய கிளைடர்ஸு. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா திருவேண்டரம், அது வந்து பார்த்திங்கன்னா தாமோதரன் கோச்சில் பில்ட் பண்ண பஸ்ஸு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு மட்டும் பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணி திருவேண்டரம் போல். இங்கே இருக்க பஸ் எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணி தான் போகிறாங்க. இப்போ இந்த பஸ்ஸு கொல்லம் போகிற பஸ்ஸா, இங்கேருந்து எடுத்து பாண்டிச்சேரி போயிட்டு தான் உங்களுக்கு வந்து கொல்லம் போகிறாங்க. பின்னாடி இருக்க கோட்டயம் பஸ்ஸும் பாண்டிச்சேரி போயிட்டு தான் போகிறாங்க. விவி பஸ் ஆப்ரேட் பண்ணுற எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 75% உங்களுக்கு பாண்டிச்சேரி டச் பண்ணி தான் போகிறாங்க. என்னடா நம்ம பஸ்ஸு வந்துருச்சா பார்ப்பீங்க, இது நம்ம பஸ் இல்லைங்க, கோட்டயம் போகிற வண்டி. டிபார்ட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பஸ்ஸு இன்னும் வரலைங்க. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 4:45 இங்கே டிரான்ஸ்கிங் ஆஃபீஸில் இருந்து எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 5:30 மணி, ஒரு 40 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக கிளம்ப மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வந்து ஏசி பிரச்சனைங்க, ஏசி ஏதோ ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை ரெடி பண்ணுறதுக்காக கம்பெனி கொண்டு போயிருக்காங்க. அங்கேருந்து இங்கே வரதுக்கு டிலே ஆகுறதுனால நம்ம பஸ்ஸை வந்து ரீஷெடியூல் பண்ணி 5:30 மணி டைமிங் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 மணி ஆகுது. பஸ்ஸு வரல. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு வர ஷார்ட்ஸை ஒரு வீடியோ எடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வரல. வந்துட்டோடனே நம்ம வந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு நம்மளுடைய ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:10 ஆகுது. நம்ம பஸ்ஸு இன்னும் வரலைங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கம்பெனிலே வந்து மேபி லேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இன்னும் வரல. பார்க்கலாம் என்ன டைமிங் வராங்கன்றது தெரியல. மேபி பஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வர வேண்டிய பஸ்ஸு வராமல் வேறு பஸ் மாற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக தெரியல. பஸ்ஸு வந்தால் தான் அப்டேட் தெரியும், எத்தனை மணிக்கு வராங்கன்றது பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற நேரம் இன்றைக்கின்னு பார்த்து இது மாதிரி இருக்குங்க. நான் ஒரு ஆசையாக வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் திருவேண்டரம் போகிறோம். அதே போல் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா விவி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். சரி ஓகே, இன்றைக்கி சூப்பராக வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் ஆனால் நமக்கு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடிச்சு தான் சொல்லணும். பார்க்கலாம் என்ன டைமிங் வராங்க, எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க. நம்ம விவி பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்டிங் எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங் ஆஃபீஸில் டிரான்ஸ்கிங் பார்க்கிங்கில் இருந்து தான் ஃபஸ்ட்டு போர்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விவி பஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங் பஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ 2 பஸ்ஸுக்கும் ஒரே ஓனர் தான். ஆனால் டிரான்ஸ்கிங் பஸ்ஸாக தான் வந்து ரன் பண்ணுவாங்க. விவி பஸ்ஸாக தான் வந்து ரன் பண்ணுவாங்க. இந்த ரீசன் ஏன் சொல்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பஸ்ஸு டிலே ஆகிடுச்சு. நம்ம பஸ்ஸு 4:45 இங்கேருந்து கிளம்பணும். ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:15 ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பஸ்ஸு வரல. இன்றைக்கி நம்ம பஸ்ஸு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விவி பஸ் பதிலாக நமக்கு டிரான்ஸ்கிங் பஸ்ஸு கூட அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எந்த அளவு உண்மைன்றது எனக்கு தெரியல. பஸ்ஸு வந்து நான் ட்ராவல் பண்ணால் தான் எனக்கு தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு விவி பஸ் வருதா இல்லைனா டிரான்ஸ்கிங் பஸ் வருதான்றது பார்க்கலாம். ஏன்னா 2 பஸ்லேயும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. விவியும் எனக்கு புதுசு, டிரான்ஸ்கிங்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் தான். ஏன்னா டிரான்ஸ்கிங் இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. மேபி இன்றைக்கி விவி பஸ்ஸில் நம்ம போனால் போவோம், அப்படி இல்லைனா டிரான்ஸ்கிங் பஸ்ஸில் திருவேண்டரம் போனால் போவோம். பார்க்கலாம். பஸ்ஸு வந்துட்டோன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு 7 மணிக்கு வந்தாலும் பாண்டிச்சேரி போய் தான் போவாங்க. ஏன்னா இந்த சைடு இப்போ சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணவங்க இருப்பாங்க. இப்போ கோயம்பேடில் இருந்து எடுத்து எம்எம்டி, வடபழனி, அசோக் பில்லர், கிண்டி, அப்படியே ஓஎம்ஆர் சரௌண்டிங்கு அப் டு மகாபலிபுரம் வரைக்கும் புக் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பஸ்ஸு டிலே ஆனாலும் நம்ம சிட்டிக்குள்ளே போய் தான் போவோம். பாண்டிச்சேரி டைமிங் 9:15, எப்பயுமே 9:15 பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க டைமிங்கு. மேபி டைமிங் வந்து இன்றைக்கி டிலே ஆகும், எப்படி டிலே ஆகிடும். ஏன்னா பாண்டிச்சேரி என்ன டைமிங் போகிறாங்கன்னு தெரில. ஆனால் 9:15 கொடுத்துருக்காங்க. மேபி நைட்டு லேட்டாக தான் பாண்டிச்சேரி வந்து போவாங்க. அது என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸு வரட்டும், என்ன பஸ் வருதுன்றது தெரில. விவி பஸ் வருதா இல்லைன்னா டிரான்ஸ்கிங் பஸ் கொண்டு வராங்களா பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மக்களே, நம்ம ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங் பஸ்ஸில் தான் இன்றைக்கி ஃப்ரம் சென்னை டு திருவேண்டரம் வர ட்ராவல் பண்ண போகிறோம். டிரான்ஸ்கிங்கு எனக்கு புதுசு தான், ஆனால் நான் எதிர்பார்க்கல BS6 MG வரும்னு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி இந்த பஸ்ஸில் ஒரு ஃபுல் ட்ராவல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் என்ன டிலே ஆகிடுச்சு, பார்த்துக்கலாம். அது எல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி சூப்பராக இந்த பஸ்ஸில் திருவேண்டரம் வர ட்ராவல் பண்ணிக்கலாம். மக்களே, ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் தான். மொத்தம் 24 சீட்ரு, 24 பர்த்து கொடுத்துருக்காங்க. நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சைடு சிங்கிள் அப்பரில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு திருவேண்டரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் இந்த சைடு சிங்கிள் அப்பர் தான் புக் பண்ணியிருக்கேன். UE1 இதில் தான் புக் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 6:45 வாக்கில் இங்கே டிரான்ஸ்கிங் ஆஃபீஸில் இருந்து நம்ம பஸ் எடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். புது BS6 எல்லாமே பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, நம்ம காலுக்கு நேராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்டன்ஸ் நல்லா எல்லோ கலரில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு, நல்லா குஷின் டைப்பில் நல்லா ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ளக் டைப் அண்டு USB டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராகவும் ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வீரா டைப்பில் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு. தென் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பிளாங்கெட், நல்லா வாஷ் பண்ணி ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு சூப்பரான ஒரு ப்ளஃபியான பில்லோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்கிங் அதாவது விவி பஸ்ஸில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆப்ரேட்டர் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேபின் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம திருவான்மியூர் தாண்டதே லேட் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா ஈவினிங் இப்போது ஒரு 7 மணி ஆகும்போது டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கனால ஒரு பீக் டைம் சென்னையில் இது. அதனால் நம்ம மகாபலிபுரமில் தாண்டி அங்கேருந்து ஈஸியாக கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்கலாம். சரிங்களா? எப்பயும் பாண்டிச்சேரி லேட்டாகும்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் வேறு கொடுப்பாங்க. ஏன்னா 9:15 பாண்டிச்சேரி, அந்த ஈசிஆர் போகிற ரூட்லேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பிரேக் இருக்கும். மேபி என்ன டைமிங் கொடுக்குறாங்க எல்லாமே நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிட்டி தாண்டின பிறகு தான் நான் வந்து கேபின் எடுக்க போகிறேன். இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா விவி போட்டிருக்காங்க. வெளியே பஸ்ஸோட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங்.
ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓனர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இதில் ஆப்ரேட் ஆகுது. டிரான்ஸ்கிங் தனியாக ஆப்ரேட் ஆகும், விவி தனியாக வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. சீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு நேராக வந்து ஏசி வெண்ட், அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட்டு, ரீடிங் லைட்டு, அதே போல் 2 சீட்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு யூஎஸ்பி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ளைனிங், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சீட்டு வந்து நல்லா ரெக்ளைனிங் ஆகும். புஷ்பேக் நல்லா சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைப்பிடிக்கிற ஹேமரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்களா? இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரைடே வந்து சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து விவி பஸ்ஸோடைய வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் இந்த சைடு சிங்கிள் அப்பர் 2034ங்க. 2034 ஆச்சு. சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். இதே நீங்கள் சீட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1200. இதே இந்த டபுள் அப்பரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 1700. நான் வந்து பார்த்திங்கன்னா விவி பஸ்ஸோடைய வெப்சைட்டில் தான் போய் புக் பண்ணேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் சென்னை டு திருவனந்தபுரம் வரைக்கும் 2034. இந்த டிக்கெட் ஃபேர் இன்றைக்கி ஃப்ரைடேனால இதே நீங்கள் நார்மல் இதே ஒரு மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஃப்ரைடேனால இன்றைக்கி டிக்கெட் ஃபேர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. மற்றபடி ட்ராவல் பார்க்கலாம், போக போக எப்படி இருக்குது எல்லாமே சொல்கிறேன். 2 hours later.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:45. பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் 2 போர்டிங் இருக்குது. பாண்டிச்சேரி வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் சென்னையில் ஆரம்பிக்கிறவங்களா, சென்னை வந்து தமிழ்நாடு, இப்போ பாண்டிச்சேரி அது வந்து வேறு ஸ்டேட்டு. மறுபடியும் நம்ம தமிழ்நாடில் போயிட்டு சவுத் தமிழ்நாடு நாகர்கோவில் வழியாக கேரளா ஜாயிண்ட் ஆகி அப்படியே திருவனந்தபுரம் வந்து போவோம். பஸ்ஸு நல்லா இருக்குங்க, டிரான்ஸ்கிங்கு நல்லா சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆக போகுது மக்களே. நமக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க உளுந்தூர்பேட்டை டோல் வரல, அதுக்கு முன்னாடி ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கம் ஆரம்பித்தாங்கல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப், ஒரு பயோ பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க. இது விட்டுருக்க மாட்டாங்க. சென்னையில் ஈவினிங் 6:45 எடுத்து நான் ஸ்டாப் ரைடுனால நிறைய பேசஞ்சர் வந்து ரெஸ்ட் ரூம் கேட்டனால இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ஸ்டாப் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ரைடு நல்லா சூப்பராக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கு பஸ்ஸு டிலே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்நேரம் திருச்சி தாண்டி போயிருப்போம். நமக்கு வந்து விவி பஸ்ஸில் அந்த பஸ்ஸு வந்து ஏசி ஃபால்ட் இல்லாமல் நமக்கு கரெக்டாக 4:45 எடுத்தாங்கன்னா இந்நேரம் திருச்சி தாண்டி போயிருப்போம். ஸோ அந்த பஸ்ஸு நமக்கு லேட்டானதுனால ஆல்டர்னேட் பஸ்ஸாக டிரான்ஸ்கிங்கில் இருந்து ஒரு பஸ்ஸு வர வச்சு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். திருவேண்டரம் வர ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன் மக்களே. தூங்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் திருநெல்வேலி தாண்டி அங்கேருந்து நம்ம காலையில் நல்லாயிருக்கும் அந்த செக்ஷனில் எடுக்கலாம். மெயினாக நாகர்கோவில் தாண்டி மார்த்தாண்டம், அதுக்கப்புறம் பார்டர் கிராஸ் பண்ணி நம்ம கேரளாக்குள்ளே போவோம். அதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம்ல, சென்னையில் இருந்து திருவனந்தபுரம், இது தாங்க ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. அதாவது திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாக நம்ம மார்த்தாண்டம் போய் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் போவோம். இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு. இன்னொன்று ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் வழியாக உங்களுக்கு திருவனந்தபுரம் போகலாம். ஆனால் அது வந்து லாங் ரூட்டு, அது கிலோமீட்டர் அதிகம். இப்போ நம்ம போகிறதே கிலோமீட்டர் அதிகம் தான், ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு போகிறோம். இதே பாண்டிச்சேரி போகாமல் போனோன்னா ஒரு 120 கிலோமீட்டர் நமக்கு சேவ் ஆகும். பாண்டிச்சேரி போயிட்டு போகிறனால நமக்கு ஒரு 120 கிலோமீட்ரு அதிகமாக வருது.
நான் இன்னைக்கு நோட் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து ட்ராவல் பண்ணுறவங்க கம்மி தாங்க. ஓஎம்ஆர் மெயினாக சொல்லணும்னா பெருங்குடி அந்த ஓஎம்ஆர் ஐடி செக்டர் இருக்குல்ல, அங்கேருந்து நாகர்கோயில் ட்ராவல் பண்ணுறவங்க அதிகம். நாகர்கோயில் அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் பைபாஸ் தான். ஈவன் நீங்கள் மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி எல்லாமே பைபாஸ் தான் ட்ராப்பிங்கு. நாகர்கோயில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவாங்க, பஸ் ஸ்டாண்டு வந்து போவாங்க, ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போவாங்க. அதுக்கப்புறம் மார்த்தாண்டம், திருவனந்தபுரம். ஓகேங்களா? நீங்கள் திருநெல்வேலியில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைபாஸில் ட்ராப்பிங், உள்ளே போக மாட்டாங்க, பஸ் ஸ்டாண்டு உள்ளே போக மாட்டாங்க. 6 hours later. குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:40. நமக்கு வந்து செகண்ட் பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக எங்கன்றது தெரியல. கோவில்பட்டி தாண்டியா இல்லைனா கோவில்பட்டிக்கு முன்னாடி விட்டுருக்காங்களான்றது தெரியல. ஆனால் நல்ல தூக்கங்க. நான் கரெக்டாக உளுந்தூர்பேட்டையில் வந்து ரெஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு நல்லா தூங்க போனேன். சூப்பரான ஒரு தூக்கம். உள்ள கம்ஃபர்ட் வைஸ் நல்லா கூலிங்க, நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. நல்லா தூங்கியாச்சு. வாங்க இதுக்கு மேலே கேபின் எடுக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே இந்த ரூட்டு நல்லா இருக்கும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். ஓகேங்களா? சரியான தூக்க கலக்கமாக இருக்குது, அதான் எதுவும் பேச முடியல. கொஞ்சம் போட்டோ அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். வாங்க அப்படியே கேபின் ரைடு எல்லாமே எடுக்கலாம்.
குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. காவல் கிணறு தாண்டி நம்ம இப்போ நாகர்கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். நாகர்கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாகர்கோயில் போயிடுவோம். கரெக்டாக கோவில்பட்டிக்கு முன்னாடி ஒரு மார்னிங் ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டாங்கள்ல, அங்கேருந்து திருநெல்வேலி வரைக்கும் நான் கொஞ்சம் கேபின் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா நாகர்கோயில் தாண்டி மார்த்தாண்டம், தக்கலை, களிகாவிலை அது வழியாக நம்ம கேரளாக்குள்ளே போவோம், திருவனந்தபுரம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கேபின் எடுக்கலாம், சரிங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை டு திருவனந்தபுரம்ன்றது ஒரு லாங் ஜேர்னிங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் திருவனந்தபுரம் வரைக்கும். எனக்கு என்னென்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக விவி பஸ்ஸில் இருந்து ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி வாட்டர் பாட்டில் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா வர பேசஞ்சர் ஒரு சில பேசஞ்சர் வாட்டர் பாட்டில் கொண்டு வருவாங்க, ஒரு சில பேசஞ்சர் வாட்டர் பாட்டில் கொண்டு வர மாட்டாங்க. அதுக்கு இவங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து விவி பஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பேசஞ்சருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேபி ஃப்யூச்சரில் இல்லைனா வரக்கூடிய நாட்களில் வாட்டர் பாட்டிலும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக கொடுத்தா நல்லாயிருக்கும். நாஞ்சில் நாடான நாகர்கோயிலுங்க. நாகர்கோயில் வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆகுது. நாகர்கோயில் வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 மணி நேரங்க. 1.5 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரம் ஆகும். பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்கன்னு. மேபி 11 மணி ஆகலும் நினைக்கிறேன். 11 o'clock மேபி போயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
மக்களே, திருவனந்தபுரம் டிராஃபிக்கை பாருங்கள். கேரளாவுடைய கேபிட்டல் திருவனந்தபுரம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வந்திருக்கேன். ஆனால் வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குதுங்க. நான் மழை இருக்குன்னு நினச்சா நான் மழையில் வெயில் தான் அதிகமாக இருக்குது. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆகுது. நம்ம வந்து திருவனந்தபுரத்துக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. நான் பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு என்கார்டு பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா அடுத்த டெஸ்டினேஷன் போனோம், அங்கே இறங்கி என்கார்டு கொடுக்க முடியாது. அதனால் பஸ்ஸுலேயே வச்சு பேசிவிட்டு திருவனந்தபுரம் என்ன டைமிங் போகிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம வ்ளாகை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மக்களே. நல்ல ஒரு சூப்பரான ட்ராவலு. ஏன்னா டிலே இல்லாமல் இருந்தால் நம்ம ஆன் டைம் வந்திருக்கலாம். ஆன் டைம் கூட இல்லைனாலும் ஒரு 1/2 hour டிலேயில் நம்ம திருவனந்தபுரம் வந்திருக்கலாம். நமக்கு பஸ் அங்கே ஏசி ஃபால்ட்டு ஆனனால நமக்கு பஸ்ஸு மாற்றி விட்டு நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா 6:45 அந்த டைமில் எடுத்தோம். அந்த டைமில் எடுத்து சிட்டி டிராஃபிக்கு OMR வழியாக வந்து நம்ம பாண்டிச்சேரி வர்றதுக்கே பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து நம்ம பைபாஸ் வந்து ரெஸ்ட் ஸ்டாப் இடையில் 2 ரெஸ்ட் ஸ்டாப் விட்டாங்க நமக்கு. உளுந்தூர்பேட்டையில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் அங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் காலையில் விட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் தாண்டி மார்த்தாண்டம். இந்த ரோடு சிங்கிள் ரோடு, ரொம்ப மோசங்க ரோடு. இப்போ தான் ரோடு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் போட்டுட்ருக்கனால அது ஒரு பக்கம் டிராஃபிக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம இங்கே வரதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்குது. கரெக்டாக ஒரு 12 மணிக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் போயிடுவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பானூர் KSRTC பஸ் ஸ்டாண்டில் நான் வந்து இறங்கிடுவேங்க. ஏன்னா அடுத்த கனெக்டிவிட்டி அங்கேருந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பஸ் ஸ்டாண்டு அது திருவனந்தபுரத்தில் அது ஒரு மெயினான பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா அங்கே இறங்கிட்டோன்னா நம்ம அங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பஸ்ஸு அதையும் தாண்டி இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பஸ் போகுது. கரெக்டாக எனக்கு பிளேஸ் தெரில. ஐடி செக்டரு நம்ம இப்போ சென்னையில் இப்படி OMRல ஐடி கம்பெனிலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஐடி கம்பெனிலாம் இருக்கக்கூடிய ஏரியா போயிட்டு அங்கே லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்து ட்ராப்பிங் வந்து முடிக்கிறாங்க. மேபி அது போகிறதுக்கு எப்படி லேட் ஆகிடும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பானூரில் இறங்கி அங்கே வந்து வ்ளாகை வந்து எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சு. நான் வந்து விவி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வ்ளாகை வந்து ஒரு சூப்பராக கொடுக்கலான்னு நினச்சா, ஆனால் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருந்துச்சு. நான் வந்து டிரான்ஸ்கிங்கில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்கிங் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிங்கில் ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான ட்ராவலாக சென்னை டு திருவனந்தபுரம் இந்த பஸ்ஸில் இருந்துச்சு. டிரான்ஸ்கிங் விவி ரெண்டுத்துக்கும் ஒரே ஓனர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் இது பண்ணிக்க முடியாது. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வ்ளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் இதோடு நான் முடிச்சுக்கிற மக்களே. இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். சரிங்களா? திருவனந்தபுரம் போயிட்டு நம்ம வ்ளாகை எண்ட் பண்ணிக்கலாம். மக்களே, சரியான டிராஃபிக்கு. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரளா வரனால நல்லா டிராஃபிக்கு. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிஜேபி கொடியாக வந்து வச்சுருக்குறாங்க. தம்பானூரில் இறங்கணும். மணி இப்போயே 12:05 ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் வந்துட்டோம். இறங்கிட்டு நான் அப்படியே வ்ளாகை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா?